வணக்கங்க. இன்றைக்கி நான் புலாவ் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி 2 நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். எண்ணெய் நெய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு 3-4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் எடுத்திருக்கேன். அப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஆஞ்சி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு பிடி அளவு எடுத்திருக்கேன். அப்புறம் மசாலா எல்லாம் கலந்தது வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டப்பாவில். அப்புறம் வந்து அரிசி வந்து 200 கிராம்ஸ் நல்லா ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 10-15 நிமிஷம் ஊறினா போதும். பாஸ்மதி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நான் வீட்டில் இருக்கிற ரைஸே எடுத்திருக்கேன். எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. இப்போ வந்து ஒரு கடாயை ஆன் பண்ணி நம்ம ஃபர்தராக என்ன பண்ணணுமோ ப்ரொசீட் பண்ணலாங்க. எண்ணெயை ஊற்றி கடாயை ஆன் பண்ணிட்டேங்க. இப்போ எண்ணெய் நெய்யும் வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து போட்டு காயட்டும். அது கொஞ்சம் அது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பிறகு பிரிஞ்சி இலையெல்லாம் போட்டால் தான் அந்த வாசனை வருங்க. நல்லா போட்டு ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வெங்காயம் போட்டுடலாம். அதுவும் நல்லா ஃப்ரை ஆகணும். லேட்டாக போட்டுக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும். நல்லாவே வதங்கிடுச்சுங்க. இப்போ அந்த கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா காய்கிறது. புதினா கொத்தமல்லியை வந்து நான் ஃபைனாக சாப் பண்ணி அலசி வச்சுருக்கேங்க. நான் அலசிட்டு சாப் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இது நீங்கள் அரைச்சோன்னா ஃபுல்லாக பச்சை கலராக மாறிடும். சப்போஸ் தூக்கி போடுறாங்க பசங்க அப்படின்னா நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம். இது கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம். வாசனை நல்லாயிருக்கும். அதனால் நான் கூட நிறையவே போட்டிருக்கேன். வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வாசனை போடுறேன். இப்போ உப்பு காரம் எல்லாம் போட்டு புதினா கொத்தமல்லியும் போட்டுருவாங்க. வேணும்னா நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா ஏதாவது. நான் அதெல்லாம் எதுவும் போடல. இதுவே காரம் கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. கொஞ்சோண்டு தயிர் போட்டுருக்காங்க. இது வந்து கொஞ்சம் அரிசியை வந்து குழாய் விடாமல் பார்த்துக்கணும். இது நல்லா கொஞ்சம் ஸ்மெல்லு போன உடனே நம்ம சாதத்தோடு வச்சு அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வச்சு ஏற்றி இறக்கிடலாம். 3 விசில் வச்சு. இது நான் குக்கரில் வைக்கலாம். இப்போ குக்கரில் வைக்கிறதுல அடியில் வந்து கருப்பாக இருக்குது. அதனால் ஒரு தண்ணி பாத்திரத்தில் போட்டு டேரெக்டாக பண்ணலாம். தண்ணி பாத்திரத்தில் போட்டு குக்கரில் வச்சு எடுத்துருவாங்க. டேஸ்டியான புதினா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம சிப்ஸு கூட தொட்டு சாப்பிட்லாம். ரைத்தா அதையும் சில்லி எதாவது சாப்பிட்லாம். இது புதினா குழந்தைக்கெலாம் ரொம்ப வந்து நல்லா டெலிஷியஸாகவும் இருக்கும். இது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதும் கூட. காலையில் வந்து டைம் இல்லைங்கும்போது இந்த மாதிரி பண்ணி நம்ம கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப டேஸ்டியான டிஷ் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் புதினா கொத்தமல்லி அரைக்காதனால தான் இந்த கலரில் இருக்குது. அரைச்சா வந்து க்ரீன் கலரில் இருக்கும். அதுவும் ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.